நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து இவங்களை துரத்தி லவ் பண்ணேன். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பெரிய ஸ்மைல் கொடுங்க. லைவா அவங்க லான்ச் பண்றாங்க. கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வெற்றிமாறன் சார் உடன் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ். என்ன பார்த்து தான் வெக்கப்படுறீங்களா இல்லை வீட்டில் ரொம்ப வேலை அதனால தான் லேட்டா? என்கிட்ட பேசாதீங்க, என் ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வீட்டில் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அதனால லேட்டாக வந்தீங்களா ஸ்டேஜில்? சொல்லலாம். எஸ் சிலன், ஹவ் யூ ஃபீலிங்? ஆல் எக்ஸைட்டட்? யுவர் இந்த இதென்ன லவ்னால வர அந்த கலையா முகத்தில் இல்லை எப்படி? மாப்பிள்ளை கலை, ரைட். ஸோ ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் பிரைட்? நம்ம பொண்ணை இன்வைட் பண்ணலாமா? அவங்க வந்துருவாங்களா? ஓடி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே வாங்க. எங்களோட பொண்ணு பவி, ஓ மை காட், ஷீ இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். இந்த மாப்பிள்ளை கிட்ட எனக்கு புடவை வேணும், நகை வேணும், இதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கலங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மனசுலேயும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை தான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு கண்டிஷனாக வச்சாங்க. எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அவளுக்கு எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது. இந்த 10 கிலோ புடவை, நகை எல்லாத்தையும் போட்டுட்டு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அடிப்பாங்க. எஸ், can we invite our ponnu, our beloved bride onto the stage? Meghna, yes, Sanvi Meghna as Pavi. பாருங்க ஆல்ரெடி எல்லாம் பிரைடுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. என்ன தள்ள சொல்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணை போட்டோ எடுக்கிறாங்களா? ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நாட் நவ் பட் குவிக்கா சில கொஸ்டின்ஸ். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜென்ரேஷன் வந்து லவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எல்லாரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான பயம். ஸோ உங்களோட ஃபில்ம் இந்த பதட்டத்தை, இந்த பயத்தை இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் மூலம் என்ன சொல்றாங்க? இல்லை நீங்க கேட்கும் போதே அந்த கேள்வி எனக்கு பதட்டமா இருக்கு. கல்யாணம்னாவே ஒரு பதட்டமான விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அதை தாண்டி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான அழகான விஷயங்களும் இருக்குல்ல. ஆக்சுவலா இப்போ வந்து அதான் நான் இன்னும் ட்ரெய்லர் வரல இல்ல, so I can't reveal certain things now. ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. வெரி குட். என்னோட பெர்செப்ஷன் ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல கல்யாணம் பத்தி, so நீங்க தான் சொல்லணும். எஸ், கல்யாணம்னா பதட்டமான விஷயம் தான், ஆனால் அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமும் கூட. ஓகே, பதட்டம் பியூட்டிஃபுல் எல்லாமே இருக்குங்க கல்யாணத்துல நீங்க சொல்றீங்க. சரி, ட்ரெய்லர் லான்ச் இன்னும் நான் சிறிது நேரத்தை நம்ம பார்க்க போகிறோம். பட் சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்க கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எனி மெமரபிள் கமெண்ட்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்து ரசித்து சில விஷயங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போட போஸ்ட், அந்த கிணத்துல குதிக்கிற ஒரு டீசர் வெட்டோம்ல, அதுக்கு எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. The posters that have come, yes, the 3 posters, yes, I think it has made big news. Like everybody loved it. The contrast கல்யாணத்துக்கு லவ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம், so that has been a very very nice thing. And of course I think all the songs that have come out, Yuvan sir has, it's obviously we all know he's brilliant, so that is also a very big thing going on. Super. So Ellen, நம்ம ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால one last question. What is your big inspiration, you know, for doing this film? Yes, making as an actor. Absolutely. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. ஸோ எங்கள் அப்பா ஒரு பெரிய, ஐ மீன் ராஜா ராணி பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசில் 6 வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பர்ஃபார்ம் பண்ண வச்சார். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஸ் அன் ஆக்டராக ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. டுடே இஸ் a big day. So shall we launch the trailer? Yes? Yes. Absolutely. But
எஸ் ஏன் பவி வந்து இன்ஃப்ளூயன்சருங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கணும். ஸோ ப்ளீஸ் ஒரு செல்ஃபி எல்லாரோடையும் ஒரு லைவா. That's my இவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சரா? ஆமா. 50k ஃபாலோவர்ஸ் தான். சரி பரவாயில்ல, 50k தான். 50k நீங்க மாப்பிள்ள, கமான், நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். எஸ் எஸ் ஆடியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பெரிய ஸ்மைல் கொடுங்க. லைவா அவங்க லான்ச் பண்றாங்க. எஸ் தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் இளன் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா ட்ரெய்லரை சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட அவர் சொல்லலாம். நான் அவருக்கு எனக்கு கேட்டேன், சார் எனக்காக வாங்கன்னு கேட்டேன். அவர் எனக்காக யோசிக்காம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டார். கிளாஸின் 2 நாளைக்கு முன்னாடி சார் வந்து கிளம்பி வந்துட்டு இது மாதிரி அந்த வேலை தான் இருக்கேன், ஓகே தானே அப்படின்னாரு. அந்த வேலை எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப சரி நான் நினச்சேன், சரி அப்பயே வந்தவர் திரும்ப வரமாட்டாரோ நான் ஃபீல் பண்ணேன். பட் அதை மீறி இன்னைக்கும் எனக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டான ஃபேவரட் பர்சன் வெற்றிமாறன் சார். ஸோ ப்ளீஸ் கம் சார். பலத்த கைத்தட்டலுடன் இந்த ஸ்பெஷல் வெட்டிங்க்கு ஸ்பெஷலான கெஸ்ட். 2 நாள் முன்னால வந்துட்டீங்கன்னு தெரியும். நார்மலாக வந்து நான் ஏதாவது இவெண்ட்டுக்கு போகணுன்னா மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன், ஆனால் வேறு மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தார் எனக்கு, அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது அதில். சரி ஓகே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் முந்தானத்து கிளம்புனேன் நினைக்கிறேன். இல்லை ஆமாம் முந்தானத்து ஃபோன் பண்ணேன், நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்கே சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சார் இல்லை சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னேன். இன்றைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சேன், இவங்க அதை விட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மை விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டராக இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். Right. Can just give the phone so sir can just the press of the button launch the trailer. Just give it. You just have to just press it. Just press. Ready? Yes. Kalyanam, then you proceed. I'll say pyar, you say prema, then together kalyanam. Okay? Ready? Pyar Prema and kalyanam. நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூவை மீட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னால சில எஸ் மாப்பிள்ளை பொண்ணு வந்து வெற்றிமாறன் சாரோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சார் இது மொய் பணமா சார்? எவ்வளோ வைக்கிறீங்க கல்யாணத்துக்கு? இது சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. அதே என்னன்னா என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேலே. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்போவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஹவு ஸ்டாரில் வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ். அந்த ஒரு லெங்தி ஷார்ட் எல்லாம் ஹவு ஹீ பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் எட்டன் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகெயின் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். குவிக் ஃபோட்டோகிராஃப். எங்கள் கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வெற்றிமாறன் சாருடன் அழகான வாழ்த்து கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்கு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார். வந்து நான் வந்து இவங்களை துரத்தி லவ் பண்ணேன். எஸ் இல்லை, நான் உங்களை பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஷீ தாட் ஐ வாஸ் a ரெட் ஃபிளாக். என்ன பார்த்தா ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ரெட் ஃபிளாக் தான். ஸோ ரெட் ஃபிளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃபிளாக் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ். ரைட். அந்த சாங்ல how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy லவ். ஆல்ரைட், கிரேசியா நீங்க லவ் பண்ணீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யூ சீட்ஸ். மாப்பிள்ளை என் பொண்ணு. லெட் மீ இன்வைட் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்